ஒரு பக்கம் விஜயாவும் இந்த பக்கம் ரோஹிணிட்டையும் மனோஜ்கிட்டையும் நீங்க அந்த பணத்தை ரெடி பண்ணா மட்டும்தான் உங்களோட மான மரியாதை காப்பாற்றப்படும், இல்லன்னா அந்த கடையில இருந்து கண்டிப்பா நீங்க வெளியே போறது உறுதின்னு சொல்லி இவங்களும் ஒரு பக்கம் மிரட்டிடுறாங்க. அதுக்கு அது மாதிரி இங்க மனோஜும் கடைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க வந்து அண்ணாமலையும் ஏற்கனவே சேலரி பிரச்சனை இருக்கு, இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் இழுத்து வச்சிருக்கேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் போட்டு கடையில வச்சு எல்லாரும் மணி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால மனோஜுமே ரொம்பவே மனம் உடஞ்சு போயிட்டு இந்த பக்கம் அந்த கடையில இருந்து வெளியில போயிடுறாரு. இன்னொரு பக்கம் எப்போ போல அண்ணாமலை அங்க இருக்கிற கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு நிறைய பணம் பெட்டிங் கொடுக்க வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட இவன் 10 லட்ச ரூபாய் சம்பாரிச்ச பணத்திலேயே 5 லட்ச ரூபாய் பக்கம் இங்க இருக்கிறவங்களுக்கே கொடுக்க வேண்டியது இருக்கு. இவன் சம்பாரிச்சதே 5 லட்சம் தான், ஆனா அதையும் விட்டுட்டு இந்த மாதிரி வேற ஒருத்தவங்களோட காசெல்லாம் எடுத்துட்டு போய் இப்படி சம்மந்தம் எல்லாம் ஏமாந்துட்டானேன்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்க அண்ணாமலையும் கடையில இருந்துட்டு டேரக்டா முத்துக்கு கால் பண்ணி, முத்து கொஞ்சம் சீக்கிரம் உனக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு அந்த 30 லட்ச ரூபாய் பணத்தை கண்டுபிடிக்க பாடுறா. அந்த பணம் வந்தா மட்டும்தான் மனோஜோட கடையை நம்மளால வந்து தூக்கி நிறுத்த முடியும்டா, இல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த கடை எல்லாமே வந்து திவாலாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்டோன்னு இந்த பக்கம் வந்து முத்து என்னாச்சுப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க அண்ணாமலை நடந்த விஷயம் எல்லாத்தையுமே முத்துக்கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி இவன் நிறைய பேருக்கு சேலரி கொடுக்காம வச்சிருக்கான், அதுவும் 2 மாசம் சேலரி கொடுக்காம வச்சிருக்கான். இதை விட முக்கியமா டீலருங்க கிட்ட 20 லட்ச ரூபாய் வரைக்கும் இவன் வந்து பொருள் தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கியிருக்கான். அவங்க எல்லாம் சேர்ந்து வர எனக்கு பயங்கரமா கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த பொருளை நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாகணும், அதுக்கு 20 லட்ச ரூபாய் பணம் வேணும்டா, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே இன்னொரு பக்கம் இங்க முத்துவுமே நான் என்ன பேசாம சந்தோஷி சார்ட்ட போய் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சந்தோஷி சார்ட்ட பேசுறதுக்காக இந்த பக்கம் போறாங்க. அதே நேரம் சந்தோஷி சாருமே ஸ்டாக் விஷயமா இந்த பக்கம் வீட்டுல இருந்து அங்க எல்லாருக்குமே வந்து ஸ்டாக் அனுப்புறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க முத்து போனதை பார்த்தோன்னே வா முத்து நல்லா இருக்கியா என்ன சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் முத்துவுமே சார் எல்லாம் முடிஞ்சிச்சு சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சந்தோஷி சாருமே என்னாச்சுப்பா மனோஜ் சம்பந்தப்பட்ட விஷயமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இந்த பக்கம் முத்துவுமே அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, ஏன்பா உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் உன் தலையில தூக்கி போட்டு நீ தானே சம்பந்துகிட்டு இருக்க, அப்ப கண்டிப்பா இப்ப மனோஜ் பிரச்சனை தான் பெருசாயிட்டு இருக்கு, அப்ப நீ அது சம்பந்தப்பட்ட விஷயமா தான் எனக்கு பேச வந்திருப்பேன் எனக்கு தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல சந்தோஷி சாருமே இங்க பாருப்பா தம்பி மனோஜ் நிறைய சம்பந்தமே இல்லாம டீலருங்க கிட்ட 20 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கி அவன் இப்படி சொந்த காசுல ஏமாந்துட்டு போயிட்டான். அது ஏமாந்ததோ செலவு பண்ணதோ அது அவனோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா அவன் டீலருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வாங்கி இப்படி பண்ணது ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம். ஏன்னா டீலருங்க நிறைய பேர் வந்து எனக்கே டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படியாவது பொருள் அனுப்பி வைங்க, நீங்க அன்னைக்கு மனோஜ்காக பேசுனீங்கல்ல எங்களுக்கு பொருள் வந்து சேரணும்னு சொல்லி நிறைய பேர் டிமாண்ட் பண்றாங்க. அதே நேரத்துல முக்கியமா இந்த வண்ணாரப்பேட்டையில ஒரு டீலர் இருக்கான், அவன் வந்து இந்த பக்கம் மனோஜ் மேல கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கான். இங்க போன 5 லட்ச ரூபாய் வாங்கி இந்த பக்கம் மனோஜ் ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி அவன் அவருக்கு எதிராக கேஸே கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதனால எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியல, நீ என்ன சொல்ல போற முத்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே முத்துவுமே சார் இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் சார், இப்ப அந்த கடையோட ஓனர் வந்து எங்க அப்பா பேருக்கு மாத்திட்டேன், இனிமேல் அப்பா தான் அந்த கடையோட எல்லா டீலர்ஷிப் எல்லா விஷயங்களையும் பாப்பாரு, அதனால இனிமேல் அப்பா இந்த விஷயத்த தெளிவா பாத்துக்குவாரு, மனோஜ் இந்த விஷயத்துல இருக்க மாட்டாரு, அதுக்கு பதிலா எனக்காக அந்த டீலர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்டாக்க ஆர்டர் போட்டு கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க சார், கண்டிப்பா அதுல இருந்து வர பேமெண்ட் அப்படியே உங்களுக்கு நாங்க ரிட்டர்ன் கொடுத்துறோம், ஒன்னும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சந்தோஷி சார் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் அவருமே ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாரு. இங்க பாருங்க முத்து, இது வரைக்கும் யாருக்காகவும் நான் இப்படிப்பட்ட ரிஸ்க் எடுத்தது இல்ல, ஆனா உனக்காகவும் உங்க அப்பாக்காகவும் கண்டிப்பா இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். 20 லட்ச ரூபாய் என்னோட பணத்தை போட்டு உனக்காக இந்த ஆர்டர் நான் எடுத்து தரேன், ஆனா இந்த 20 லட்ச ரூபாய் பணத்தை எனக்கு 1 மாசத்துல நீ திருப்பி கொடுக்கணும், அது நீ எப்படி கொடுப்பியோ அதுக்கு தெரியாது முத்து, ஆனா இந்த 1 மாசத்துல எனக்கு நீ திருப்பி கொடுத்துரு, நான் இப்பவே இந்த டீலர்ஷிப்ல இருக்கிற ஆர்டரை நான் பிளேஸ் பண்ணிடுறேன், உனக்கு இன்னும் 2 நாள்ல வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்துடும் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டர் ரிப்போர்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே பாஸ் பண்ண சொல்லி இந்த பக்கம் அண்ணாமலைக்கு ஃபேக்ஸ் அனுப்பிடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் முத்துவுமே சந்தோஷி சார்ட்ட ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா சந்தோஷி சாருமே உங்க பாரு முத்து, உனக்காகவும் உங்க அப்பாக்காகவும் இந்த விஷயத்த பண்ணிருக்கேன், இதுக்கு மேல அந்த கடையை எடுத்து நடத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இவங்க கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் அந்த வண்ணாரப்பேட்டையில இருக்க டீலருமே மனோஜ் மேலே கேஸ் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி எங்க கிட்ட இருந்து 5 லட்ச ரூபாய் மோசடி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேஸும் கொடுத்துறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க போலீஸ்காரங்களும் டைரக்டா மனோஜ் தேடி வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்ப மனோஜ்மே எதுக்காக சார் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நீங்க தானே மனோஜ், உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டவன மனோஜ் தூக்கி வாரி போடுது. சார் என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணுவீங்க, நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, சார் இங்க பாருங்க நீங்க ஒரு ஷோரூம் வச்சிருக்கீங்க, அந்த ஷோரூம்ல நீங்க இந்த மாதிரி பொருள் வாங்கி தரேன்னு சொல்லி இந்த மாதிரி டீலர் கிட்ட பணம் வாங்கிருக்கீங்க, அந்த பணம் வாங்கிட்டு நீங்க பொருள் ஆர்டர் போட்டு கொடுக்காம இருக்கீங்க, அதனால அவர் உங்க மேல சீட்டிங் கேஸ் போட்டிருக்காரு, நீங்க எதா இருந்தாலும் வந்து ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மனோஜ் கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் ரோகிணியும் சார் இங்க பாருங்க அவங்களுக்கு ஸ்டாக்ஸ் எல்லாம் நாங்க ஆர்டர் போட்டுட்டோம், அது வந்துகிட்டு இருக்கு, நீங்க அதுக்குள்ள அவசரப்பட்டு என்ன அரெஸ்ட் பண்றீங்க, என்ன சார் இது நியாயம் அப்படின்னு சொல்லி இங்க மனோஜும் வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா இந்த பக்கம் அந்த போலீஸ்காரங்களும் சார் இங்க பாருங்க அவர் கேஸ் கொடுத்துட்டாரு, நீங்க கண்டிப்பா ஸ்டேஷன் வரணும், எதா இருந்தாலும் ஸ்டேஷன் வாங்க பேசிக்கலாம்னு சொல்லி இங்க மனோஜையும் வரப்படுத்தி ஸ்டேஷன் கூட்டு போயிடுறாங்க. அதே நேரத்துல இங்க முத்துவுமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க வீட்டுல அங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்க விஜயாவும் முத்து கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டவனு இங்க இந்த முத்துவுமே சரி கவலைப்படாதீங்க நான் போயிட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்துவும் டேரக்டா ஸ்டேஷன் போறாரு. போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற போலீஸ்காரன் கிட்டயுமே மனோஜ் மேல எந்த ஒரு தப்பு இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிற மாதிரி அந்த ஸ்டாக்ஸ் ஆர்டர் போட்ட ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு போயிட்டு இந்த பக்கம் முத்து காட்டி இங்க மனோஜுமே வெளியில கூட்டிட்டு வராரு. அதே நேரத்துல இங்க மனோஜுமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி முத்துக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. உடனே முத்துவுமே இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் சரியா இருக்க பாருடா, இந்த பக்கம் மனோஜுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்றாங்க.